இதில் சின்ன புத்தி சின்ன சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எங்கே போனாலும் அந்த புத்தி மாறாது. எஸ்பெஷலி இந்த திருட்டுத்தனம் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆனால் கூட அந்த திருடுற புத்தி மாறாது. ஒரு இடத்துல ஒருத்தர் பெரிய வசதியானவர், அவர் சின்ன வயசில் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மற்றவங்க பொருளை திருடுவார். அது ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணது பென்சில் பேனா அவர் திருடி அள்ளி ரப்பர் இதெல்லாம் திருடுறவர். இப்போ அதே அது இப்போ பெரிய வசதியாகிட்டார், அந்த புத்தி போக மாட்டேங்குது. இப்போ இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலே நடந்தது. எப்படின்னா ஒரு 20-25 வருஷம் அப்போ தான் இப்போ கடைக்குள்ள கேமரா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் ஒரு நண்பர் கடைக்கு தூக்கு வலைக்கு இவர் தான் துவங்கி வைக்கிறாரு. அந்த கடையவே துவக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. ஏன்னா ஒரு வசதியானவர். கூப்பிட்ட உடனே இவர் கடைக்குள்ளே ஒரு ரவுண்டு போகிறாரு. போயிட்டு அங்கே என்னென்ன பொருளை இவர் பாக்கெட்டுக்குள்ளே வைக்க முடியுமா அதெல்லாம் திருடி உள்ளே வச்சுட்டார். உள்ளே வச்சுட்டு கடைசியில் பார்த்தா கேமராவில் ஒரு நாள் பார்க்குறாங்க. அவர் அந்த பொருளெல்லாம் எடுத்து உள்ளே வைக்கிறது அந்த ஃபுட்டேஜில் தெரியுது. அப்போ அந்த கடைக்கார ஓனர் என்ன நினைக்கிறாரு, என்னடா இவர் நினச்சா அந்த கடையே வாங்கலாம், இந்த கடை மட்டும் இல்லை 10 கடை கூட வாங்கலாம், ஆனால் இந்த மாதிரி இருக்காங்களே என்ன பண்ணுறது. மனசு அந்த திருடுற புத்தி என்ன தான் பெரிய ஆள் ஆனால் கூட திருடுற மாதிரியே இருக்கும். அதான் திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லுவார். அது மாதிரி தான். அவர் வசதியானவர், ஆனால் அந்த தொழில் தான் பண்ணுறாரு. அவர் நினச்சா அது மாதிரி 10 கடை கூட விலைக்கு வாங்கலாமா, அவ்வளோ வசதியாக. ஆனால் இருந்தாலும் அந்த கடைக்குள்ளே அந்த மாதிரி இது ஆரம்ப காலத்தில். இப்போல்லாம் கொஞ்சம் எல்லா கடையிலையும் கேமரா வந்துருச்சு. அப்போ அப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு கடையில் துவைக்கிறாங்க. துவைக்க வைக்க ஒரு கூப்பிட்ருக்காங்க இவரை. இவர் போய் என்ன அந்த இருக்கிற பொருள் பூரா திருடி பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிறாரு. அதை அவங்க கடைசியாக செக் பண்ணுறப்போ அந்த ஃபுட்டேஜில் இருக்குது. என்ன பண்ணுறது.